ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் வணக்கம். வணக்கம். விஜய் சேதுபதி பிரஸ் மீட்ல இந்தியெல்லாம் யாரும் திணிக்கல, இந்த கேள்வியே தேவையில்லாத கேள்வி, இந்தி கற்றுக்க வேணான்னு சொல்றது, பிடிச்சா கற்றுட்டு போறாங்க, நீங்க ஏன் இப்படி ஓயாம சம்மந்தம் இல்லாமல் கேட்குறீங்க, சம்மந்தம் இல்லாத நபர்கள்ட்ட ஏன் கேட்குறீங்கிற மாதிரி ஒரு கேட்டது வைரல் ஆச்சு. அந்த சமயத்தில் அவர் பிடிஆரை கோட் பண்ணதுனால பிடிஆர் அவர்கள் பேசின அதுவும் வைரல் ஆச்சு. இந்த சமயத்தில் உங்களுடைய ஊடகத்தில் நீங்கள் ஒரு செய்தி போட்டிருந்தீங்க. அந்த கேட்ட செய்தியாளர் யார் என்பதை நீங்கள் தான் அம்பலப்படுத்தி போட்டிருந்தீங்க. பலரும் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா சேனல்லேருந்து வம்புழுக்கிறதுக்காகவே இதை கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு வலதுசாரி சேனல், பாஜக ஆதரவாளருங்கிறதுனால அவங்க வேணும்னே ஒரு திமுகவுக்கு எதிராக இந்திக்கு ஆதரவாக அப்படி கேட்குறாங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் கூட அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக தினமலர் பத்திரிக்கை தான் கேட்டுச்சு அப்படின்னு போட்டிருக்கீங்க. எப்படி சார் இந்த செய்தி எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க? தினமலர் தான் கேட்டுச்சுங்கிறது உறுதியான செய்தி தானா? ஆமாம், அதில் எந்த மாற்றமே இல்லை. அந்த கேள்வியை கேட்ட தினமலர் நிருபர், தினமலருடைய சினிமா நிருபர், அவர் பேர் மீனாட்சி சுந்தரம், அவர் கேட்ட கேள்விதான் அது. இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே எல்லா கேள்விகளும் கேட்போம். அதுக்கு செலிபிரிட்டிகள் பதில் சொல்லுவாங்க அல்லது கடந்து போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு கேள்வி குறித்து இப்ப நானே ஒரு தனிப்பட்ட முறையில் காணொலி போடுவதற்கும் இப்ப நாம் பேசுவதற்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, அந்த பத்திரிகையாளர் ஒரு வன்மமான கேள்வியை பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து அதை எழுப்பிக்கிட்டே இருக்காரு. அதாவது ஒரு பொய்யை நீங்க தொடர்ந்து பேசும்போது அது உண்மை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்துரும். அது மிகப்பெரிய ஆபத்தானது. அந்த வேலையை இவர் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமா அவர் இந்த பிரஸ் மீட்ல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 75 வருஷமா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரமே இந்திக்கு எதிரானது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் திமுக உட்பட எந்த கட்சியுமே ஹிந்தியை எதிர்க்கவில்லை, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறான். இப்ப ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஆனா இவர் என்னன்னா, ஹிந்தியை தமிழ்நாடே 75 வருஷமா எதிர்த்துக்கிட்டு இருக்குங்கிற ஒரு பொய்யான தகவலை அங்க அந்த முன் வைக்கிறாரு. இதே பத்திரிகையாளர் அமீர்கான் படத்தை உதயநிதி ஸ்டாலின் தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாரு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நடந்துச்சு. அப்ப அமீர்கான் முன்னிலையில் இந்த கேள்வியை உதயநிதி கிட்ட கேட்கிறாரு. இப்ப இதுல பெரிய விஷமத்தனம் என்ன அப்படின்னா, இப்ப அமீர்கான் தமிழ்நாட்டு மக்களை என்ன ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோட அவங்கள சந்திக்கிறதுக்கு வர்ற இடத்துல, நாங்கள் எல்லாம் உனக்கு எதிரானவர்கள், 75 வருஷமா நீ பேசுற மொழியை நாங்கள் எதிர்ப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை போய் அமீர்கான் மண்டையில போடுறாரு. அப்ப அமீர்கான் என்ன நினைப்பாரு? அடடா, இவனுங்களை நம்பியாடா இங்க வந்தோன்னு அவருக்கு தோணும் நிச்சயமா. அதே மாதிரி கேத்ரினா கைஃப் உட்பட இந்த மெரி கிறிஸ்துமஸ் படத்தில் நடித்த ஹிந்தி டெக்னீசியன்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னிலேயே இதே மாதிரியான ஒரு பொய்யான தகவலை போய் இவர் முன்வைக்கிறாரு. அதுதான் விஜய் சேதுபதி அந்த விஷயத்த அழகா கையாண்டார். 2 விஷயம் அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பத்திரிகையாளர் இந்த கேள்வியை தொடர்ந்து எழுப்புறாரு அப்படிங்கும்போது அவருடைய உள்நோக்கத்தையும் அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. அதுக்கு அடுத்து என்னன்னா, உன்னுடைய கேள்வியே தவறுங்கிறதையும் அவர் சுட்டி காட்டுறாரு. தமிழ்நாட்டுல யாருமே ஹிந்தியை எதிர்க்கலப்பா, ஹிந்தி திணிப்பத்தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொன்னாரு. அதுக்கு அடுத்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் ஒரு அப்பாவியா கேட்கிறாரு அவர்கிட்ட, இந்த மாதிரி இந்தியை எதிர்த்தா நாம என்னதான் செய்வது அப்படின்னு அவர்கிட்ட ஒரு தீர்வை தேடி இவர் கேள்வி கேட்கிறாரு. அப்ப கேட்டாரு, இதையா எங்க கிட்ட கேட்கிற, அதான் இதையா என்கிட்ட கேட்கிறேன்னாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, எங்கிட்டன்னு சொல்லல, அவள் என்ன மாதிரி நடிகன்ட்ட ஏன்டா கேட்கிற. ஏன்னா ஒரு அரசியல் பிரச்சனையை, ஒரு சமூக பிரச்சனைக்கான தீர்வை என்னை போன்ற ஒரு நடிகன் கிட்ட தேடாத அப்படின்னு ஒரு செருப்ப கலட்டி அடிச்ச மாதிரி பதில் சொன்னாரு விஜய் சேதுபதி. அது எனக்கு உண்மையிலே பிடித்தது. ஏன்னா விஜய் சேதுபதி மீது நமக்கு 1000 கருத்து வேறுபாடு விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்துல விஜய் சேதுபதி ஒரு ரியல் ஹீரோவா இருந்தார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, பொதுவாகவே இந்த பத்திரிகையாளர் ஏடா கூடமா எடக்க முடக்கா எரிச்சல் ஊட்டுற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அடடா, இவங்களுக்கு நம்ம முகத்துல அடிச்ச மாதிரி பதில் சொன்னா நம்மளை பத்தி ஏதாவது தப்பா எழுதி நம்ம தொழில காலி பண்ணிடுவாங்கிற ஒரு பயத்துல அப்படியே கூள கும்பிடு போட்டு அப்படி பல்ல காட்டி இழிச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி அதை சமாளிச்சுட்டு போற நடிகர்களை தான் நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா விஜய் சேதுபதி, நீ எவனா இருந்தா எனக்கு என்ன, நீ பேசுறது தப்பு அப்படின்னு அந்த இடத்திலேயே அவரு அடிச்சது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கட்ஸ், கிட்டத்தட்ட ரியல் ஹீரோ. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷயத்த மடைமாற்ற மாதிரி இந்த தொகுப்பாளர் உள்ள பூந்து வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் இருமா அப்படின்னு நிறுத்திட்டு மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து தொடருவார். அந்த துணிச்சலை நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர் இருக்காருல்ல,
இவர் வந்து தினமலர்ல வேலை பார்க்கிறாரு. அதே நேரம் இவர் பிராமணர் கிடையாது. ஆனா கருத்தியல் ரீதியா இவர் 100 பிராமணர்களுக்கு சமம். அது ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கிறீங்க. வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா அந்த வேலையை செய்வதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சில பேர் பார்த்தா கருத்தியல் ரீதியாவே அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. இவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பத்திரிகையாளர். நீ சம்பளம் வாங்குவதற்காக ஒரு ஒட்டுமொத்த இனத்தையும் சமூகத்தையும் வந்து நீ இழிவா சித்தரிக்கிறத வந்து நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? சோ அதனால தான் அது குறித்து வந்து நான் வெளிப்படையா பேசுறேன். நான் பொதுவாவே சக பத்திரிகையாளர் குறித்து பொதுவெளியில் பெரும்பாலும் நான் பேசுறது இல்ல. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க நண்பர்களா இருக்காங்க, அவங்க மனசு காயப்படும் அப்படின்ட்டு. ஆனா அதையெல்லாம் தாண்டி வந்து இப்போ ஒரு சமூகத்தையே நீங்கள் வந்து ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்துறீங்க அப்படிங்கும்போது அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. சோ இந்த இடத்துல நட்பா நம்முடைய கடமையா அப்படின்னா எனக்கு கடமை தான் முதன்மையானதா தெரியுது. அதனால தான் நான் அது குறித்து வெளிப்படையா பேசினேன். இந்த சமயம் வந்தபோதே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களே அது குறித்து பேசியிருப்பீங்க. இந்தி சினிமாக்குள் இந்த விஜய் சேதுபதி போன்ற ஒரு தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பறிப்பது, அல்லது இந்தி ஃபீல்டில் வந்து இவர்களை வந்து பார்த்துக்கோ அவன் வந்து ஒரு மதராசி, இந்திக்கு எதிரானவன் காட்டி கொடுப்பு, இந்த மாதிரி வேலைகளையும் இவங்க சைமல்டேனியஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. இந்த நேரத்தில் விஜய் சேதுபதியும் ஒன்று சொன்னார், நான் முழுசாக எக்ஸ்போஸ் ஆகிட்டேன், அதாவது ஒரு மாதிரி நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையும் சொன்னார். இதை நம்ம எப்படி பார்க்குறது? அப்படி ஒரு வேலையை செய்கிறாங்களா? ஏன்னா இது கமலஹாசன் கால சிவாஜி கணேசனையே திலீப் குமார் வந்து அங்கே நார்த் சைடு வரக்கூடாதுன்னு பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னு ஒரு விமர்சனம் உண்டு. கமலஹாசனை அந்த ஒரு படம் ஹிட் ஆனாலும் மிகப்பெரிய ஹிட் கொடுத்த கமலஹாசனையே அடுத்து வரவிடாமல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பெரிய அளவில் நெப்பாட்டிசம் அங்கே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸ்ரீதேவி மாதிரி ஆட்கள் போனதெல்லாம் பெரிய விஷயம்தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ விஜய் சேதுபதி இப்போ ஜவானில் மிகப்பெரிய நேம் நார்த்தில் அவர் கிடச்சிருக்கு. அந்த நேரத்தில் எப்பா இவெல்லாம் நமக்கான ஆள் இல்லைப்பான்னு ஹிந்திக்காரங்கிட்ட போட்டு கொடுக்குற வேலையை பண்ணுறாங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. என்ன காரணம்னா நீங்க சொல்ற மாதிரி பாலிவுட்டில் மதராசிகள் மீது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாறுபட்ட பார்வையும் கருத்தும் இருக்கு. அதனாலதான் கமல்ஹாசனே கூட சில வருடங்களுக்கு மேல அங்க தாக்கு பிடிக்க முடியாம திரும்பி வந்தார். அதே நேரம் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா சில வருஷங்கள் அங்க சஸ்டைன் பண்ணார். அதுக்கு என்ன காரணம்னா ரஜினிகாந்த் ஒரு மராட்டியருங்கிறதுனால அந்த பாலிவுட் பட உலகம் பாத்தீங்கன்னா அவரை வந்து அப்படியே அரவணைச்சாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஹீரோவா அங்க நடிக்கல, அவர் குணச்சித்திர வேடங்கள்ல தான் நடிச்சாரு. சில படங்கள் ஹீரோவாக நடித்தாலும் அவர் நடித்த முக்காவாசி படங்கள் பாத்தீங்கன்னா அதுல குணச்சித்திர கேரக்டர் தான். ஒரு செகண்ட் ஹீரோவாகவும் அப்புறம் மற்ற துணை பாத்திரங்கள்ல நடிச்சதுனால அவர் கமல்ஹாசனை விட கூடுதலாக பல வருடங்கள் வந்து அங்க சர்வேயில் பண்ணாரு. சோ இப்படிப்பட்ட மனப்போக்கு வந்து பாலிவுட்ல இருக்கு. இன்றைக்கு அதையும் தாண்டி விஜய் சேதுபதி போன்றவர்கள் பாலிவுட்ல போய் நடிக்கிறது, இப்ப ஜவான் மாதிரி ஷாருக் கானுடைய படத்திலேயே அவர் வந்து ஒரு பிரதான வில்லனாக நடிப்பது அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை மெல்ல மாறிக்கிட்டு வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, ஹிந்தி சினிமா அப்படின்னு இருந்தது போய் இப்ப இந்திய சினிமாவா ஒரு பேன் இண்டியன் மூவியாக எல்லாமே கன்வெர்ட் ஆயிட்டு இருக்குங்கும் போது ஒவ்வொரு லாங்குவேஜில் இருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவைப்படுறாங்க. அந்த அடிப்படையில் விஜய் சேதுபதி போன்றவர்கள் ஹிந்தியில போய் பாத்தீங்கன்னா அவங்களால வந்து அவங்களுடைய தொழிலை வந்து பண்ண முடியுது. ஆனா இந்த நேரத்தில் அவர்களுக்கு வந்து இவர்கள் ஒரு மறைமுக செய்தியை வந்து கன்வே பண்றாங்க. இவன் உங்களுக்கு எதிரானவன், இவன் உங்களுடைய எதிரி, இவனை நீங்க ஆதரிக்காதீங்க, இவனை வந்து அங்கிருந்து ட்ரெயின் ஏற்றி அனுப்பி விடுங்க, அங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு சொல்லுகிற விஷயம் தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி மிக்க கேள்விகள். அதுலதான் நமக்கு வந்து ரொம்ப கோபம் வந்தது. எனக்கு அதுல என்ன முக்கியமான விஷயம்னா இப்ப இது குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த கேள்விக்கு நாம இப்படி ஒரு பதில் சொன்னோம்னா நமக்கு பாலிவுட்ல வந்து ஒரு கெட்ட பேர் வரும், நமக்கு பாலிவுட்ல வாய்ப்புகள் கூட கிடைக்காமல் போகலாம் அப்படின்லாம் தெரிஞ்சும் கூட விஜய் சேதுபதி வந்து அதை அடிச்சாரு பாருங்க. அதுதான் அவருடைய கட்ஸ். அதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா பொதுவாகவே நடிகர்கள்ங்கிறவங்க ஒரு சுயநலம் மிக்கவர்கள் தான். அடடா இதுக்கு நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு அங்க வந்து பாதிக்குமே அப்படின்லாம் யோசிச்சுதான் பதில் பேசுவாங்க. ஆனா விஜய் சேதுபதி அதை பத்தி கூட கவலைப்படலை. என்னடா ஹிந்தில வாய்ப்பு கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்னடா அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் எடுத்தது பாருங்க. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். இது வந்து மற்ற நடிகர்களுக்கு வராத துணிச்சல் வந்து விஜய் சேதுபதி கிட்ட இருந்தது. அந்த வகையில நான் வந்து மனசார நான் அவரை பாராட்ட நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயத்த நீங்க பதிவு செய்றீங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங்லேயே ஹிந்தி ஸ்பீக்கிங் இல்லாத மராத்தி வேறு மாதிரி அந்த மாதிரி ஸ்டேட்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுறாங்க. சவுத் இந்தியான் மட்டும்தான் தான் டெல்லியில் வந்து பாலிவுட்டில் வந்து சஸ்டெயின் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. அது தெலுங்கு, தமிழ்நாடு, மலையாளம் இவங்கள வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி தானே?
இல்ல நீங்க பொதுவாவே திரையுலகம் மட்டுமே கிடையாது. பொதுவாவே இந்தியா என்பது வந்து ஒரு நாடு அப்படின்னு சொல்லப்பட்டாலும், மன ரீதியில் பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியா, வட இந்தியான்னு வந்து அது பிரிஞ்சு தான் இருக்கு. நீங்க நீங்க பாம்பேல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மள எல்லாம் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்ன்னு ஏன் மதராசி அப்படின்றுவாங்க. மதராசின்னா சென்னையை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்ல. அவன் கேரளாக்காரனை மதராசிம்மா, கர்நாடகாக்காரனை மதராசிம்மா, ஆந்திராக்காரனை மதராசிம்மா. அந்த மதராசின்னு அவன் கூப்பிடும் போதே பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு இளக்காரமும், ஒரு கேலியும் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுல விதிவிலக்காக சில பேர்லாம் இருக்கலாம். ஆனா பெரும்பாலான வட இந்தியர்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தொனி வந்து அந்த மதராசின்னு கூப்பிடும்போது இருக்கும். ஸோ அந்த மாரி அந்த மதராசி மீதான இந்த மோசமான பார்வைங்கிறது அவர்களுடைய பர்த்லயே இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் திரையுலகில் உள்ளவர்களிடமும் பிரதிபலிக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு வேணா அதுல சின்ன மாற்றங்கள்லாம் இருக்கலாம். ஆனா முழுமையா மாறலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த மாரியான நேரத்துல தினமலர் போன்ற பத்திரிகைகள், ஒரு தமிழ்நாட்டுக்காரன் ஹிந்திக்கு போறாங்கிற விஷயம் இல்லாம, அவன் ஹிந்திக்கு எதிரிங்கிற மாரி போட்டு குடுக்குற வேலைய பார்க்குறாங்க அவங்க கிட்ட. இப்ப இவங்களுக்கு ஆமா தமிழ்ல இதுல இருக்கிற உணர்வு இன்னொரு இல்ல. இதுல இன்னொரு உள்நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு சித்தார்த் மாதிரி அல்லது பாத்தீங்கன்னா அவர்களுடைய கமல்ஹாசன் மாதிரி ஒருத்தர் வந்து இந்த கேள்வியை வந்து அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவரு பாலிவுட்டுக்கு போக வேண்டியது இவர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு விஜய் சேதுபதியோ அல்லது வேறொருத்தரோ போறதுங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு கசப்பான விஷயம். சோ அதனால தான் இவர்களுடைய வாய்ப்பை காலி பண்ணுகிற மாதிரியான இந்த கேள்வியை போய் அவங்க கிட்ட கேட்கிறாங்க. நீங்க இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னா போய் கமல்ஹாசன் போய் கேளுங்க, போய் சித்தார்த்து கிட்ட கேளுங்க, மாதவன் கிட்ட போய் கேளுங்க. மாதவன் பாத்தீங்கன்னா பாலிவுட்லயே குடியிருக்கிறாரு, பாலிவுட்லயே பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா தமிழ் படங்கள்ல நடிப்பதை குறைச்சிட்டு பாலிவுட்லயே முழு கவனத்தை செலுத்துறாரு. நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன் நீங்க விஜய் சேதுபதி கிட்ட போய் கேட்கறீங்க? சோ இதுலயே புரிஞ்சுக்கலாம். இவர்களுடைய அந்த வன்மத்தையும், வஞ்சகத்தையும், சூழ்ச்சியுமே இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். இந்த கேள்வி யாரை நோக்கி எழுப்பப்படுது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? எல்லாத்துக்கும் மேல நீ உண்மைய கேள. உண்மையான ஒரு விஷயத்த நீ கேள்வியா கேள. உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒரு பொய்யான தகவலை எதுக்கு நீங்க அத பொது வழியில எடுத்துட்டு வந்து அதை உண்மையாக்க பாக்குறீங்க அப்படிங்கிறத யாருக்கு இந்தியை எதிர்த்தா? நான் தான் என்னுடைய காணொலியில் சொன்ன மாதிரி நான் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறேன். ஆனா எனக்கு ஹிந்தி தெரியும். என்ன காரணம்? நான் துபாயில வேலை பார்க்க போனேன். ஒரு சிச்சுவேஷன்ல ஹிந்தி இருந்தா தான் இவங்களோட நம்ம சர்வைவல் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டேன். அந்த சூழல் நமக்கு தேவை அப்படின்னா அதை கத்துக்க வேண்டியது அது தப்பு கிடையாது. அதை விட்டுருக்க நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்கு எதிரானவர்கள், முழு நேரமா ஹிந்தி எதிர்க்கிறது தான் நம்மளுடைய வேலையா வச்சிருக்கோங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பச்சை அயோக்கியத்தனம். அதை வந்து நம்ம நிச்சயமா சுட்டி காட்டணும். இப்ப மாதவன் வந்து மாதவன அவங்க ஏற்றுக்கொள்வதற்கான ஆனா அவர் வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டு வரல இல்லையா? மகாராஷ்டிரா தானே அவரு? இல்லையா? தமிழ்நாட்டுக்காரரா மாதவன்? இல்ல மாதவன் வந்து தமிழ்நாடு அல்லது பாலக்காடாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் அவர் மும்பையில் குடியேறிய தமிழர். அவர் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பை தான். இன்னொன்னு அலைபாயுதே படத்தில் நடிப்பதற்கு முன்பு வரை அவர் மும்பையில தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் சென்னையில சில காலம் குடியிருந்தாரு. அவருக்கு பெரிதாக வாய்ப்புகள் வரலங்குமே அவர் பேக் டு பெவிலியன் மீண்டும் வந்து மும்பைக்கு போயிட்டாரு. அவர் திருமணம் செய்திருக்கிற அவருடைய மனைவி, அவங்க பேர் சரிதான்னு நினைக்கிறேன். அவங்க மராட்டிக்காரங்க. சோ அந்த வகையில அவ்வளவுதான் எனக்கு அவரை பத்தி தெரியும். ஆனா மாதவனெல்லாம் இவங்க தினமலர் போன்ற பத்திரிகைகள் இப்படி எதிர்நிறுத்தி கேள்விகள மேக்ஸிமம் கேட்கறதில்ல. நீங்க சொன்ன மாரி சித்தார்த், கமலஹாசன், மாதவன் வரும்போது அவங்களுக்கு வேறு வித பாசம் வந்துருது. விஜய் சேதுபதிங்கிறது மட்டும் நிச்சயமா. ஏன்னா இப்ப நீங்க விஜய் சேதுபதி கிட்ட கேட்ட கேள்வி மாதவனுக்கும் பொருந்தும் தானே. இப்ப இந்திய தமிழ்நாடே எதிர்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க போய் இந்தி படத்துல நடிக்கிறீங்களேங்கிற கேள்வி வந்து மாதவனுக்கு பொருந்தும்ல, கமல்ஹாசனுக்கு பொருந்தும்ல, சித்தார்த்துக்கு பொருந்தும்ல. ஏன் அவர்களை நோக்கி இந்த கேள்வி நீங்க வைக்க மாட்டேன்றீங்க? அப்ப இந்த கேள்வியை இன்னாரிடமெல்லாம் வைக்கணும், இவர்களிடமெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த கேள்வியின் மூலமாக நமக்கு பதில் வேணும் என்பதை தாண்டி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும், அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணுங்கிறது தானே உங்களுடைய நோக்கமா இருக்கு. அப்ப இந்த மாரியான சூழ்நிலையில 80களிலே ஒரு சிவகாசியை சேர்ந்த ஒரு ஒரு பெண் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் ஹிந்தியில போய் அங்க ஹிந்தி ஸ்டார்ஸ விட டாப் ஸ்டார்ஸா ஆனதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் தான். அது ஒரு நெப்போட்டிசத்த தாண்டி நடந்த விஷயமா தான் பார்க்கணும். அப்படிதானே? ஆமா. அது பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த நடிகைகள் விஷயத்துல வந்து இந்த நெப்போட்டிசம், இந்த மொழி, இனம் அதெல்லாம் வந்து பெருசா அப்ளை ஆகுறது இல்ல. என்ன காரணம் அப்டின்னா, இப்போ ஒரு நடிகை அழகா இருக்காங்க. இவருடைய அழகு நம்ம படத்துக்கு தேவை. இவருடைய அழகு நம்மளுடைய வியாபாரத்துக்கு தேவை அப்படிங்கும்போது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த மதராசிங்கிற விஷயம், நடிகைகள் விஷயத்துல வந்து என்றைக்குமே அவர்கள் வந்து அப்ளை பண்ணவே இல்ல. ஹேமா மாலினி
தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். வஹிதா ரஹ்மான் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஏன் அவங்களை எல்லாம் இவங்க மதராசி அப்படின்னு ஒதுக்கி வைக்கல? ஜெயபிரதா சவுத் இந்தியாவை சேர்ந்தவங்க தான். சோ இந்த விஷயத்துல நடிகைகள் விஷயத்துல இவங்க பெருசா அதை வந்து அப்ளை பண்றது. அதே நேரம் ஒரு இயக்குனரா இருக்கட்டும், ஒரு ஹீரோவா இருக்கட்டும், அப்ப வந்து இந்த மதராசிங்கிற ஒரு கண்ணாடியை போட்டுட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ நீங்க சொல்ற அந்த வேறுபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஹேமா மாலினி, ஜெயபிரதா, ஸ்ரீதேவி போன்றவர்கள் வைஜெயந்தி வந்து மாலா, வைஜெயந்தி மாலா, இவங்க ஜெமினி கணேசன் அவர்களுடைய பொண்ணு ஒருத்தவங்க ரேகாவா ரேகா அவங்க பேரு? ரேகா ரேகா அவங்க பெரிய ஸ்டார்ல, இந்தியில அவங்க பெரிய ஸ்டாரா அதான். இருந்தாங்கல்ல. ஆமா. ஆமா. அவங்க இன்னொரு பொண்ணு கூட ஒரு படம் கார்த்திக்கோட நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடிக்கலன்னு நெனைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் அவங்க இதாகலன்னு நெனைக்கிறேன். ஒரு படம் கார்த்திக்கோட பயங்கர ஃபேமஸான படம். பாட்டுலாம் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் இதாகல. ஆனால் இப்ப ஹிந்தி ஃபீல்ட்ல வந்து நீங்க சொல்ற மாரி லேடீஸா இருந்தா விட்டுருவாங்க. இல்லாட்டி ஒரு பிராமின்ஸ் மாரி இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிறலாம். லேடீஸாவும் இல்லாம நான் பிராமினாவும் இல்லைனா தான் பிரச்சனை. அப்படிதானே? நான் பிராமினாவும் இருந்தா தான் பிரச்சனை. ஆமாம். இப்ப இன்னொன்னு பொதுவா வந்து பிராமணர்களுக்கு வந்து இந்த மொழி, இனம்ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவங்க வந்து ம். எந்த லாங்குவேஜ்ல எந்த இடத்துல இருக்காங்களோ அதோட அவங்க அடாப்ட் ஆயிடுவாங்க. அதனால அது அவர்களுக்கும் பிரச்சனை இல்ல. அது அங்க எந்த இடத்துக்கு போறாங்களோ அது அந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அதான் நான் நினைக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டில் இது குறித்து உரையாடல் இருக்கிற மாரி கன்னடத்திலயோ, ஆந்திராவிலயோ இந்த மாரி நம்மள டெல்லி ஒதுக்குது, பாலிவுட் உலகம் ஒதுக்குதுங்கிற அந்த உணர்வு அங்க இருக்கா? இல்ல அவங்க ஒரு மாரி அப்பீஸ்மென்ட்டா போய்க்குவாங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தவிர மற்ற இடங்கள்ல வந்து இது குறித்தெல்லாம் அவர்கள் வந்து பெருசாக ஒரு கருத்தே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஹிந்தி திணிப்புங்கிற பேர்ல வந்து அந்த ஹிந்திய வந்து நம்ம கத்துக்காம இருக்கோம். ஆனா நீங்க வந்து ஆந்திராவா இருக்கட்டும், கேரளா வந்து வளைகுடா நாடுகள்ல வந்து பெரும்பாலானவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆ. ஹிந்திங்கிறது சரளமா தெரியும். இப்ப ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா நெறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறதுனால அங்க வந்து உருது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஆமாமா. லாங்குவேஜ் மாரி இருக்கு. அப்ப இருந்தது. அவர்களோடு கம்யூனிகேட் பண்றதுக்கு மற்றவர்களும் அந்த உருது கத்துக்கிறாங்க. உருதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 75% ஹிந்தி தான். அதனால ஆந்திராவுலயும் ஹிந்தி வந்து புழக்கத்துல இருக்கு. கர்நாடகாவுலயும் பெரும்பாலான இடங்கள்ல ஹிந்தி பேசுறாங்க. அதனால அவங்க இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இல்ல. இப்ப நம்ம தான் அதுலேருந்து தனிச்சு நிக்கிறதுனால, நமக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா. விஜய் சேதுபதியினுடைய இந்தி திணிப்பு இங்கு இல்லை என்று ஆரம்பித்து, ஏன் விஜய் சேதுபதியிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள்? தமிழன் என்பதனாலயா? தமிழ்நாட்டுக்காரன் என்பதனாலயா? இல்ல தமிழன் ஒருத்தன் இந்திக்கு போவது என்பதனாலயா? இதே விஜய் சேதுபதியை பார்த்து கேட்ட கேள்வி, ஏன் கமல், சித்தார்த், மாதவனிடம் மட்டும் அந்த கேள்விகள் தவிர்க்கப்படுகிறது? அவர்கள் மட்டும் எங்க வேணாலும் போய் சம்பாதிச்சுக்கலாம்னு விக்கிறவங்க, ஏன் ஒரு ராஜபாளையத்துக்காரன் போம்போது மட்டும் அந்த கேள்வி வருது? பல்வேறு அரசியல் இதில இருக்குங்கிறத அழகா சொல்லியிருக்கீங்க. ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு திராவிட இயக்க அரசியல் இருக்கு. ஒரு தமிழ் தேசிய அரசியல் நுட்பமா பார்த்தா அதுவும் ஆழமா இருக்கு. தென்னிந்தியா, வட இந்திய அரசியல் இருக்கு. இது போக தினமலருக்கே உள்ள பிரத்யேக அரசியல் இருக்கு. வலதுசாரி அரசியல் இருக்கு. இவ்வளோ அரசியல் இந்த விஜய் சேதுபதி விவகாரத்தில் இருக்கிறது என்பதை ஒரு பத்திரிகையாளராகவும், உங்களுடைய அனுபவத்தில் இருந்தும் ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் ரொம்ப விரிவா இந்த விஷயம் குறித்து, இதற்கு பின்னணி உள்ள அரசியல ஜீவா டுடே பார்வையாளருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.